ஆன்மீக நண்பர்களே, தானத்தை பற்றி பார்க்கலாம். பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு எதிர்பாராமல் நம்ம செய்யக்கூடிய உதவி அவங்களுடைய குலம் தலைத்து செழித்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த பிறவியில் செய்யக்கூடிய கர்ம வினைகளையெல்லாம் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளையும் கலைக்க பரம்பொருளால் தரப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் தானம். இந்த தானம் உலகில் இறைவனால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் தானம் செய்ய இயலும். ஆனாலும் 6 அறிவு கொண்ட மனிதனால் கொடுக்கக்கூடிய சிறப்பு தான் தானம் அப்படின்னு சொல்கிறோம். தான் என்னவோ நம் முன்னோர்கள் பிறவியில் உயர்ந்த பிறவி மானுட பிறவி அப்படின்னே சொல்லியிருக்காங்க முதியோர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த பிறவியில் பிறந்த நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு தான தர்மங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அன்னதானம் செஞ்சால் கடன் தொல்லைகள் நீங்கும். அரிசி தானம் பண்ணால் முன் ஜென்ம பாவங்கள்லாம் விலகும். ஆடைகளை தானம் பண்ணால் சுகபோக வாழ்வு அமையும். பால் தானம் பண்ணால் துன்பங்கள்லாம் விலகும். நெய் தானம் பண்ணால் பிணிகள் நீங்கும். தேங்காயை தானம் பண்ணால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தீப தானம் பண்ணால் முன்னோர்களுடைய ஆசிகள் கிட்டும். தேன் தானம் பண்ணால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூமியை தானம் பண்ணால் பிரபா நிலை உண்டாகும். பழங்களை தானம் பண்ணால் மன அமைதி உண்டாகும். வஸ்திர தானம் பண்ணால் ஆயுள் விருத்தி உண்டாகும். கம்பளி தானம் பண்ணால் வெண்குஷ்ட நோய்கள்லாம் அறிகுறிகள்லாம் இருந்துன்னா அதிலிருந்து விலகலாம். கோதானம் மாடு தானம் பண்ணால் பித்ரு கடன் நீங்கும். தயிர் தானம் இந்திரிய விருத்தி உண்டாகும். நெல்லிக்கனி தானம் அறிவு மேம்படும். தங்கத்தை தானமாக கொடுத்தோம்னா தோஷம் நிவர்த்தியாகும். தங்கத்தை தானமாக கொடுத்தோம்னா தோஷம் நிவர்த்தியாகும். வெள்ளியை தானம் பண்ணோம்னா கவலைகள் நீங்கும். கோதுமையை தானம் பண்ணால் ரிஷி கடன்கள்லாம் அகலும். எண்ணெயை தானம் பண்ணால் ஆரோக்கியம் உண்டாகும். காலணி தானம் பண்ணால் பெரியோர்களை அவமதித்த பாவமெல்லாம் போகும். மாங்கல்ய சரடு தானம் பண்ணால் தீர்க்க மாங்கல்ய பலன் உண்டாகும். மாங்கல்ய சரடு தானம் பண்ணால் தீர்க்க மாங்கல்ய பலன் உண்டாகும். குடையை தானம் பண்ணால் எண்ணிய எதிர்காலமெல்லாம் உண்டாகும். பாய் தானம் பண்ணால் அமைதியான மரணம் உண்டாகும். காய்கறிகளை தானம் பண்ணால் குழந்தை ஆரோக்கியம் மேம்படும். பூ தானம் பண்ணால் விரும்பிய இல்வாழ்க்கை அமையும். மஞ்சள் தானம் பண்ணால் சுபிசம் உண்டாகும். எள் தானம் பண்ணால் சாந்தி உண்டாகும். வெள்ளை தானம் பண்ணால் வம்ச விருத்தி உண்டாகும். தண்ணீரை தானம் பண்ணால் மனமகிழ்ச்சி உண்டாகும். சந்தனத்தை தானம் பண்ணோம்னா கீர்த்தி உண்டாகும். புத்தகத்தை தானம் பண்ணால் கல்வி ஞானம் உண்டாகும். நம் சக்திக்கு இயன்ற அளவு தான தர்மங்களை செய்து நாமும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கலாம். உடல் நலிவுற்றவர்கள் மற்றும் இயலாத சூழ்நிலையில் வாழ்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து நாம் அவர்களின் இன்பங்கள் மூலம் எண்ணற்ற